vowel and consonant counting. Write a loop that will examine each character in a string called text. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட என்ன ப்ரோக்ராமோ அதுக்கு அதே மாதிரி தான் இதுவும் ஒவ்வொரு கேரக்டரை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் டிட்டர்மின் ஹவு மெனி ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆர் வவல்ஸ். வவல்ஸ்னால் நமக்கு தெரியும் ஏ இ ஐ ஓ யூ இதெல்லாம் வவல்ஸ். இதை தவிர மற்றது எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஓகே ஓகே அதை கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கோடிங் பண்ணிடுறேன். vowel counting. ஸோ ஒரு இன்புட் வாங்கணும். ஸோ அதனால் import java.util.scanner. Private string text. Private int vowel count. Private int consonant count. ஸோ இந்த மூணையும் ரீட் பண்ணுறதுக்கு 3 ஃபங்க்ஷன் போட்டுடலாம். பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் டெக்ஸ்ட், ரிட்டர்ன் டெக்ஸ்ட். பப்ளிக் int get vowel count, return vowel count. Public int get consonant count, return consonant count. ஸோ கொஞ்சம் கேரக்டர் அடிச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடித்தேன் அப்படின்னா அது நமக்கு இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் பண்ணி அதனுடைய சஜஷன் வரும். அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் அடித்தோம்னா போதும், அது ஃபில் ஆகிடும். இப்போது ரீட் input string. So public void read text. System.out.print enter the string below. Okay, scanner equals scanner in new scanner of system.in. Then text equals in dot next line, in equals null. So input வாங்கியாச்சு. Public void analyze. So char c வேணும். For int I equals 0, I less than text dot length I plus plus. C equals text dot caret I. கேரக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா make sure if the character is a valid letter. அது லெட்டரானு முதல்ல நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், C greater than or equals ஏவா இருக்கா and C less than or equals Z இருக்கா, or C greater than or equal lower case ஏவா இருக்கா and C less than or equals. ஸோ முதல்ல அது லெட்டராக இருந்தால் தான் எனக்கு அது வவலா கான்சனண்ட்டாங்கிறதே எனக்கு தெரியும். ஸ்பேஸ் எல்லாம் நான் வந்து எதையும் எடுத்துக்க முடியாது. இங்கே வந்த வாட்டி ஸ்விட்சு சி போடுறேன். இப்போ கேஸ் ஏ, கேஸ் இ, கேஸ் ஐ, கேஸ் ஓ, கேஸ் யூ. கேஸ் கேபிட்டல் ஏவா இருந்தா, கேஸ் கேபிட்டல் ஈயா இருந்தா, கேஸ் கேபிட்டல் ஐயா இருந்தா,
கேஸ் கேபிட்டல் ஓவாக இருந்தால், கேஸ் கேபிட்டல் யூவாக இருந்தால். பாருங்க, ஸ்விட்ச் கேஸ் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வவல் கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன், பிரேக் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் அப்படி இல்லைன்னாவே அது கண்டிப்பாக என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது லெட்டரில் இந்த 6 கேரக்டராக இல்லைன்னா கண்டிப்பாக அது கான்சனன்ட் கவுண்ட் தான். ஸோ கவுண்ட் பண்ணிடும். அவ்வளோதான் ப்ராசஸ். இதை இப்படியும் போடலாம். ஸோ இதுதான் ஜாவானுடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பாருங்கள், எப்படியும் நான் எழுதிக்கலாம். ஸோ எனக்கு ஈஸியாக ரீடபிலிட்டி இருக்கும். ஏவா, ஈயா, ஐயா, ஓவா, யூவா இதுவாக இருந்ததுன்னா வவல் கவுண்ட். ஸோ அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே, ஓகே, டிஸ்பிளே ரிசல்ட் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அனாலிசிஸ் system dot out dot printf vowels count %d vowel count system dot out dot printf consonant count. ஓகே, என்னுடைய கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை கமெண்ட் பண்ணிடுறேன். vowel consonant counting. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. வவல் கவுண்டிங்கில் ரீட் டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறோம். டெக்ஸ்ட்டை வாங்கிட்டு அனலைஸ் பண்ண சொல்கிறோம். அனலைஸ். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரிசல்ட் போட்டு சொல்கிறோம். விசியில் டிஸ்பிளே அனாலிசிஸ். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஹாய், my name is India. Thanks for all your support from 1947. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் கவுண்ட்டு 15, கான்சனன்ட் கவுண்ட் 27. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமா டாட்டு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கண்டிஷன் கொடுத்துட்டோம். நான் அனலைஸ் பண்ணும்போது முதல்ல அது கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் கவுண்டிங்க்கு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது அதில் அது வவலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கான்சனண்ட்டில் கவுண்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஐ, ஏ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 கேரக்டர் வவல் கவுண்ட் கரெக்டாக இருக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள், பார்க்காம ப்ரோக்ராம் பண்ணுங்கள். எப்போவுமே நோட்ஸ் எடுக்காதீங்க, எல்லாமே மைண்டுக்குள்ளார தான் இருக்கணும்னு நினைங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் மைண்டில் இருந்து தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூக்கு வரவங்க சொல்கிறாங்க, சார் நான் எப்போ படித்தது அதனால் ஞாபகம் இல்லை. அப்படிலாம் இருக்கவே கூடாது. எப்போ கேட்டாலும் ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு மைண்டில் செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். we will go to the next program. Thank you.